வழக்கமாக நரசிம்மன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே கூட்டணின்றதே கிடையாது. நான் தனிச்சுதான் நிற்பேன். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கறதா நரசிம்மன் அவர்கள் நிலைப்பாடு. அவர் இப்படி தனியா நின்னாதான் தன்னுடைய தனித்துவத்தை இழக்காம தன்னுடைய நீண்ட கால இலக்கு அடைய முடியும், முழுமையான தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியும். அதே போல அவர் வைச்சிருக்கிற திட்டங்கள் இது எல்லாத்தையுமே அந்த எதிர்கால திட்டங்கள் இயற்கை சார்ந்து விவசாயம் சார்ந்து எல்லாத்தையுமே அவர் தனியா நின்னா மட்டும்தான் முழுசா செயல்படுத்த முடியும். இப்போ 8 வரைக்கும் வந்தாச்சு, 8 விழுக்காடு வாக்கு வந்துருச்சு. அடுத்து இப்போ கூட நம்ம கூட கூட்டணியில வந்து சேர்றதுக்கு அந்த அளவுக்கு மற்ற கட்சிகள் தயாரா இல்லை. ஏன்னா உறுதியா ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் அவங்களுக்கு பிறக்கல. அப்போ அந்த நம்பிக்கை நம்ம கூட சேர்ற கூட்டணி கட்சிகளுக்கு வரணும் அப்படின்னா கிட்ட குறைஞ்சது ஒரு 15 விழுக்காடு வாக்காச்சு இருக்கணும். நம்ம கிட்ட ஒரு 15 விழுக்காடு வாக்கு இருக்குது. அப்போ மற்ற கட்சிகள்லாம் ஒன்னா சேரும்போது ஒரு 35 விழுக்காடு ஒரு 40 விழுக்காடு ஒன்னா சேரும். அப்போ நம்ம வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னும் போது கூட்டணி கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து அவங்களோட கிராஃப் வந்து இப்படியே தான் இருக்கு. 8ன்றது கடைசியா வந்து நின்றுருக்கு. இப்போ இப்போ வர தேர்தல்லாம் இதுக்கு மேல போதா இல்ல சறுக்குதா அப்படிங்கிறது இந்த 2026 தேர்தல் முடிவுல தான் நமக்கு தெரிய வரும். அப்ப சறுக்கல் அப்படிங்கிறது இது வரைக்கும் அவங்களுக்கு இல்லை. ஆனா என்னன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படியாவது திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான் திமுக எதிர்நிலையில் இருக்கிற கட்சிகளும் செயல்படுது. அதே போல மக்களுடைய மனநிலையும் அதுவாதான் இருக்குது. அண்ணன் சீமான் அவர்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு எப்போ 2021 தேர்தலுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராதனால கட்சியை காப்பாற்றுறதுக்கே அவர் போராடிட்டு இருக்காரு. கட்சிக்குள்ள இருக்கிற உள்ள இருக்கிற விஷயங்களே வந்து அவரால் சரி பண்ண முடியல. அப்போ கட்சியவே நடத்த முடியலங்கும் போது ஆட்சி நடத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஆட்சிக்கு வந்தா நிறைய விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு நிறைய சுயமா முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்களே ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு. அப்படிங்கும்போது சரி அப்படி ஒரு வாய்ப்பு தான் ஒரு வேலை கொடுக்கணும்னு மக்கள் தீர்மானிச்சா கொடுத்துட்டு போடுங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழர்களுக்கு வணக்கம், நான் உங்களுக்கு பரப்பு பேசிட்டு இருக்கேன். சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த களத்துல திராவிட கட்சிகளை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அதுவும் குறிப்பா திமுக மட்டும் இல்லாம அதிமுகவும் டார்கெட் பண்ணி தான் அவர் செயல்பட்டு இருக்காரு. நான் எந்த கூட்டணிக்கு போக மாட்டேன், நான் தனிச்சு தான் நிற்பேன், என்னுடைய மக்கள் கண்டிப்பா என்னை ஒரு நாள் ஏத்துப்பாங்க, என்னுடைய வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்கு நாளைக்கு கிடைக்கப்படுறது கிடையாது, வெகு தொலைவு இருக்கு, அதை நோக்கி நான் பயணிச்சுட்டே இருக்கேன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு இதை பத்தி பேசுறதுக்காக ஜெபகுமார் அவர்கள் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் பரத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சீமான் அவர்கள் நீங்க ரொம்ப நாளாவே வந்து நாம் தமிழர் ஆதரவு நிலைப்பாடா ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் அந்த நிலைப்பாட தான் போயிட்டு இருக்கீங்க. சீமானுடைய அந்த தனித்துவமான அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து தனியாக தான் களத்தில் நிற்பேன்னு சொல்லி 2 திராவிட கட்சிகளுமே கடுமை விமர்சனம் பண்றாரு. ஆனா இப்போ கடந்த 4 வருஷமா திமுக செய்யக்கூடிய அட்டூழியம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பார்க்கப்படுது. 10 வருஷம் அதிமுக பீரியட் நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துக்கணும். ஆனா அவர் அந்த கம்பேரிசனை பார்க்காம 19 திராவிட கட்சினாலே தமிழ்நாட்டுக்கு எதிரி தான் அப்படின்ற ஒரு புள்ளியில இயங்குறாருல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அண்ணன் சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு திராவிட கட்சிகளும் இந்திய கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்தியம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இந்தியான்றது பல தேசியங்களின் ஒன்றியம். அதே போல திராவிடம் அப்படிங்கிறது அங்க ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இங்க வந்து தமிழ் தேசியம் தான் இங்க இருக்குதே தவிர திராவிடம்ங்கிறது ஒரு மாயை. அது தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டை ஆளவும் சொகுசாக வாழவும் போட்டுக்கிற ஒரு முகமூடி தான் திராவிடம் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா சொல்லிட்டு வருது. அது உண்மையும் கூட தான். ஆனா இந்த இடத்துல திராவிட கட்சிகள் அப்படின்ட்டு திமுக அதிமுக ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு அண்ணன் சீமான். அது திராவிட கட்சிகள் தான். ஏன்னா பேர்லயே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. இத்தனை நாள் கொண்டு அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக தொடங்கினதுல இருந்து அது திராவிட கட்சியா தான் இருக்குது. ஆனா ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் நான் சொல்றேன் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும். குறிப்பா என்ன ஒரு வித்தியாசம்னா திமுக எடுத்துக்கோமே, திமுக திராவிடத்தை திணிக்குது மக்கள்கிட்ட வந்து. கூட வந்து இந்த திராவிட இயக்கங்கள் ஒரு 32 இயக்கங்களை சேர்த்துக்கிட்டு வந்து இதுதான் திராவிடம், பெரியார், ஈவேரா அப்படின்ட்டு தொடர்ச்சியா தமிழர்கள்கிட்ட திராவிடத்தை திணிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்குது சித்தாந்த அடிப்படையில. அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எந்த திராவிடமும் அவங்க பேசுறது இல்லை. அவங்க பாட்டுக்கு ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயாச்சும் இந்த தீகா குரூப் வந்து அங்கேயும் இருந்துச்சு, சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்ற பட்டம்லாம் கொடுத்தாங்க. இப்போ அந்த அமைப்புகள் எல்லாமே மொத்தமா யாருக்கிட்ட இருக்குன்னா திமுக கிட்ட இருக்குது. எடப்பாடியார் அவர்கள் கூட ஒரு டைம் பத்திரிகையாளர்கள் போய் கேட்குறாங்க, இப்படிதான் திராவிடம்னா என்னங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்குது, நீங்க சொல்லுங்க திராவிடம்னா என்னன்னு கேட்கும்போது நமக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாதுங்க அப்படின்ட்டு போயிட்டாப்ல. அப்படின்போது திராவிடத்தை திணிக்கக்கூடிய வேலை அல்லது ஈவேரா என்கிற பிம்பத்தை தமிழர்கள்கிட்ட திணிக்கக்கூடிய வேலையை அதிமுக செய்யல. ஒண்ணு. 2வது விஷயமே இத்தனை நாளாவே 2 திராவிட கட்சிகளுக்குமே தமிழர்கள் யாரும் தலைமை தாங்கல. இப்போ திமுக எடுத்துக்கிட்டாலும் சரி, அதிமுக எடுத்துக்கிட்டாலும் சரி. முன்னாடி கூட புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அப்படின்ற மாதிரியான பட்டங்கள் போட்டு இருந்தாங்க அதிமுகல. இப்போ முதல்ல புரட்சி தமிழர் அப்படிங்கிற பட்டம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டிருக்காரு. ஏன்னா முதல்ல ஒரு தமிழர் அந்த கட்சிக்கு தலைமை தாங்குறாரு. அப்படின்னும் போது பேர்ல திராவிடம் அப்படின்றத சுமந்துகிட்டு இருந்தாலுமே அதை ஒரு திராவிடத்தை திணிக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சியா இப்ப நம்ம அதிமுகவை பார்க்கணுமா அப்படின்னா
இது வந்து விவாதத்துக்குரியது. இல்லை இப்போது இது வரைக்குமே சரி அதிமுகவும் திராவிடம் அப்படின்ற அந்த கொள்கையை உள்வாங்கிட்டு அவங்க செயல்படுத்தா இல்லை. ஏன்னா திமுக திராவிடத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே உடைச்சது வந்து அதிமுக. பார்ட்னர்கள் இல்லாதோன்னு சொல்லி திமுக சொல்லுவாங்க. ஆனா இங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பார்ட்னரா இருந்தாலும் இங்க தமிழ் மக்களுக்காக வாழ்ந்திருக்காங்க, நம்ம அதை மறுக்க முடியாது. அப்ப இந்த டேர்மை நம்ம பார்க்கும்போது ஏன் சீமான் அவர்களுக்கு அதிமுக மேலும் ஒரு ஒரு வெறுப்பு நிலையே என்ன அப்படி இல்லைங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த ஊழல் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சு ரெண்டு கட்சியுமே எதிர்ப்பாங்க. அதே மாதிரி திராவிடம் அப்படிங்கிற பேரை சம்மந்துட்டு இருக்கிறத வச்சு ரெண்டு கட்சி எதிர்ப்பாங்க. இப்போ வழக்கமாக சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே கூட்டணின்றது கிடையாது, நான் தனிச்சுதான் நிற்பேன். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதா சீமான் அவர்கள் நிலைப்பாடு. அவருடைய நிலைப்பாட்டில் நியாயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நியாயம் இருக்குது, அது உண்மைதான். அவர் இப்படி தனியா நின்னாதான் தன்னுடைய தனித்துவத்தை இழக்காம தன்னுடைய நீண்ட கால இலக்கை அடைய முடியும், முழுமையான தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியும். அதே போல அவர் வச்சிருக்கிற திட்டங்கள் இது எல்லாத்தையுமே அந்த எதிர்கால திட்டங்கள் இயற்கை சார்ந்து விவசாயம் சார்ந்து எல்லாத்தையுமே அவர் தனியா நின்னா மட்டும்தான் முழுசா செயல்படுத்த முடியும். ஒருவேளை பார்ஷியலா இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்றேன், அதிமுகவோட கூட்டணி வச்சாலுமே கூட ஒரு பார்ஷியலா வேணா செயல்படுத்தலாம், அல்லது சில கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றிக்கலாமே தவிர முழுமையாக அதை செயல்படுத்த முடியும் அப்படின்றது வந்து அவர் தலைமையில ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் முடியுன்ற பட்சத்துல அவர் எடுத்திருக்கிற முடிவு அவர் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நியாயமான முடிவு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப கூட பாருங்க, இந்த பனையை பத்தி ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, மிகப்பெரிய கல் இறக்கும் போராட்டம். அதே போல பாத்தீங்கன்னா இப்போ முருகனுக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணுன்ற போராட்டம். இதெல்லாம் நடைமுறையில சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா அந்த கனவு இருக்கிறவங்க ஆட்சியில் இருந்தா மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். அப்படின் போது அவர் எடுத்திருக்கிற ரூட்டு அவருடைய பார்வையில இருந்து சரியான ரூட் தான். பாஜகவுடைய அரசியல் டேம் தானே. ஏன்னா பாஜக இப்ப வந்து டெல்லி சைடும் சரி அந்த வேல் யாத்திரைன்னு ஒரு நடத்தி பாஜக எடுக்கிற வேல் யாத்திரையும் அதே போல நாம் தமிழர் எடுக்கிற முருகன் குடமுழுக்கு விஷயத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. தமிழ்ல தான் குடமுழுத்து நடத்தணும் அப்படின்னு பாஜக சொல்லுமா? தமிழ்நாட்டுல தானே சொல்றாங்க. தமிழ்நாட்டுல தான். அதான் முருகனுக்கு அல்லது கோயில்கள்ல தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும் அப்படிங்கறத பாஜக முன்னெடுக்குமா? அதே போல தமிழ் தேசியவாதிகள் சொல்லக்கூடிய முருகன் யாரு? முப்பாட்டன் முருகன், எங்களுடைய ஆதிப்பாட்டன் முருகன் அப்படின்ட்டு தான் தமிழ் தேசியவாதிகள் சொல்லுவாங்க. பாஜக சொல்லக்கூடிய முருகன் யாரு? இந்த பிராமணர்கள் எழுதி வைத்திருக்கிற இந்த புராண கதைகளில் காட்டப்படுகிற பரமசிவனுக்கு பிறந்து பெற்றோர்கிட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டு வந்து இப்படி விநாயகருக்கு தம்பியா இருக்கிற இந்த முருகனை தான் பிஜேபி சொல்லும். ஆனா எல்லாமே ஆன்மீக அரசியல் தானே. ஆன்மீக அரசியல் நல்லங்க. இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஏன் ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து இந்து மதத்தை அதிகமா வந்து இது பண்றது, குறை சொல்றது, விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த புராணங்கள் சொல்லப்படுகிற சில கதைகள் மற்றும் அவர்கள் அந்த படிநிலைகள், அந்த சாதிய படிநிலைகள், இதன் காரணமாக தானே அவங்க சொல்றாங்க. அப்போ மொத்தமாவே அவங்க முருகனுக்காக அவங்க சொல்லி வச்ச கதைகளா இருக்கட்டும், அல்லது இந்து கடவுள்கள் அப்படின்னு சொல்லப்படுற கடவுளுக்காக அவங்க சொல்லி வச்ச கதைகளா இருக்கட்டும், அதுவே வேற. தமிழ் தேசியம் எடுக்கிற சிவன், முருகன், எங்களுடைய முப்பாட்டன், எங்களுடைய மூத்தோர் வழிபாடு அப்படிங்கிறது இதுவே வேற. பேர் வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா வெவ்வேறு விஷயமா இருக்குது. அப்படின்னும் போது அவர் எதிர்க்கத்தான் செய்வார். இப்ப விஜயகாந்த் அவர்கள் எடுத்துப்போம். அவரு கட்சி ஆரம்பிக்கும் போது 2 திராவிட கட்சி சார்ந்த தலைவர்களுமே போய் சந்திச்சு ரொம்ப நேர்மையா போய் அணுகி எல்லாருமே வர சொல்லி கட்சியெல்லாம் பிரம்மாண்டமா தொடங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா களத்துல அரசியல் வரும்போது திமுக ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாரு. அதிமுக கூட்டணி வைக்கிறார், எதிர்கட்சி தலைவரை உருவெடுக்கிறாரு. உருவெடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களே நாக்கு துருத்தி மிரட்டு நம்ம விஷயம் பாக்குறோம். அப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை உருவானது விஜயகாந்த் அவர்கள் தான். அது யதார்த்தம், அதான் உண்மை. ஆனா அந்த விஷயத்துல இவர் சீமான் அவர்கள் வந்து ரொம்ப வீக்கா இருக்காரோ, அந்த அரசியல் கால்குலேஷன்ல ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்காரோ. ஏன்னா தனித்தேன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்க தனித்தே போவீங்க? ஒரு கேள்வி வருது இல்லையா? கரெக்ட் தாங்க. இப்ப என்னன்னா, சில தமிழ் தேசியவாதிகளுமே கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே கூட இப்ப என்ன முடிவு அப்படின்னு தெரியாத அந்த குழப்பமா இருக்கிற சமயத்துல வந்து நாம் தமிழர் கட்சி இந்த தடவை அதிமுக கிட்ட போனா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நாளைக்கு இப்ப எப்படி விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியா போயிட்டு திமுக 3வது இடத்துக்கு போச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தள்ளுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும் போது ஒரு எதிர்கட்சியா நம்ம ஸ்ட்ராங்கா, இப்போ விஜயகாந்த் அவர்கள் இருந்து அதுக்கப்புறம் வீழ்ச்சியை சந்திச்சார் அப்படின்னா அதற்கு பின்னாடி அவர் எடுத்து தவறான முடிவுகள். அவர் அதிமுக கூட கூட்டணி வச்சது காரணம் கிடையாது, உடல்நிலை சரியில்லாம போச்சு. அதுக்கப்புறம் அவரை வந்து பேசின சில விஷயங்களை வந்து சோசியல் மீடியால எடுத்து ஒரு மாதிரி அவரை கோமாலியா சித்தரிச்சு இந்த டிஎம்கே பண்ண விஷயங்கள், அதுக்கப்புறம் அவரால் அதுக்கப்புறம் முழுமையா செயல்பட முடியாம போனது காரணம். இதெல்லாம் தான் வந்து தேமுதிகவோட வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சே தவிர அவரு கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவரா வந்தது காரணம் கிடையாது இல்லையா? அப்ப இதோட அதை நம்ம ஒப்பிட முடியாது. ஆனாலுமே கூட அண்ணன் சீமான் அவர்கள் வேண்டாம் அப்படின்ட்டு தனித்து போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாரு. நமக்கு என்ன சொல்றது, டெம்பரரி சொல்யூஷன் வேணாம், பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கட்டும், பரவாயில்ல, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் சில காலங்கள் தள்ளி போனாலும் பரவாயில்ல, ஒரு முழுமையான அதிகாரத்தை நம்ம கைப்பற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் போறாரு. அதை வந்து நம்ம விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, அவருடைய முடிவு அது. நம்ம ஒரு காலத்துல தமிழ் தேசியவாதிகள் எதுக்காக சொல்லிட்டு இருந்தாங்கன்னா,
இப்போ ஆரம்பத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு என்ன திட்டத்தில் இருந்தார் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டது. அது எந்த அளவு உண்மையில எனக்கு தெரியாது. என்ன அப்படின்னா பாஜக வேண்டாம். இதுக்கு முன்னாடியே வந்து பிரச்சனையாகி 2 பேரும் தனியா பிரிஞ்சு போனாங்க இல்லையா, அண்ணாமலை பண்ண அந்த சூனியத்தால 2 பேரும் பிரிஞ்சு போனாங்க இல்லையா. அதனால இந்த தேர்தலில் பாஜக வேண்டாம், அதுக்கு பதிலா பாமக, நாம் தமிழர் இப்ப நம்மளாம் ஒன்னா இணைஞ்சு தேர்தல் சந்திக்கலாம். ஏன்னா பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு வேற சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி. மறுபடியும் போய் பாஜகவோட கூட்டணி வச்சா இந்த சிறுபான்மைன்னு சொல்லப்படுகிறவருடைய வாக்குகள் வந்து பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்குது. அதுவே நாம் தமிழர் கட்சி அப்படின்னும் போது ஆல்ரெடி சிறுபான்மை சொல்லப்படுற வாக்குகள் வந்து ஓரளவுக்கு இருக்கு. பட்டியல் சமூக வாக்குகளும் நாம் தமிழர் பக்கம் வந்து நம்ம கணிசமா இருக்குது. சவுத்துலயும் நாம் தமிழர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்றப்ப அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா அமையும் அப்படின்ட்டு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி கடைசி வரைக்கும் பிடிவாதமா இருந்துருச்சு. இல்ல பிடிவாதமா நாங்க எந்த கட்சியும் கூட்டணி கிடையாது, நாங்க தனிச்சுதான் நிக்க போறோம்னு பிடிவாதமா இருந்ததுனால வேற வழி இல்லாம அடுத்த ஆப்ஷன் வேற என்ன இருக்கு, பாஜக தான் போயாகணும். ஏன்னா தனித்து தேர்தலை சந்திக்க முடியாது. இன்னொரு பக்கம் திமுக ரொம்ப வலுவான ஒரு கூட்டணி நிக்குது. அப்படிங்கும்போது தனித்து தேர்தலை சந்திக்கிறதுன்றது அது தோல்வியை நோக்கி தான் போகும். அப்போ திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு ஒரு வலிமையான கூட்டணி தேவைப்படுது அப்படின்றதுனாலதான் இப்போ ஃபர்ஸ்ட் பாஜக உள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாமக கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு பாமக கண்டிப்பா உள்ள வரும் அப்படின்றது அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க. அதே போல தேமுதிகவும் மீண்டும் அந்த பழைய என்டிஏ கூட்டணி 2019 நின்னாங்க இல்லையா, அந்த கூட்டணியுடைய தேர்தலை சந்திக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்துல அந்த சீமான் அவர்களை ஒரு சஜஷனா சொல்லாமே தவிர அவங்க வந்து விமர்சிக்கிறதுக்கோ இல்ல நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்றதுக்கோ நமக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா அது அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய திட்டம், அவர்களுடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது அது சரியா தான் இருக்கு. இப்ப என்ன கேள்வி அப்படின்னா 4 வருஷத்துல திமுக தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பல இடங்களை பார்க்குறோம், யார் அந்த சார் அப்படின்ற இடத்துல இருந்து, யார் அந்த தம்பி அப்படின்ற இடத்துல இருந்து இங்க பல கேள்விகள் வந்து மக்கள் மனதில் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 4 வருஷ ஆட்சியை நம்ம புறக்கணிச்சு நம்ம ஒரு மக்களுக்கான ஒரு ஆட்சியை உட்கார வைக்கணுங்கிறது நம்மளுடைய திட்டமா இருக்கணுமா, இல்ல 2 திராவிட கட்சிகளையுமே நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கியோ இல்ல வாங்காமையோ நம்மளோட வளர்ச்சி இல்ல வீழ்ச்சி எதையோ ஒன்று சந்திப்போம்ல, அதை நோக்கி போகணுமா? எது நமக்கு இந்த தேர்தலில் மிக முக்கியமா நாம் தமிழர் யோசிக்கிறாங்க? அதாவது அவங்க யோசிக்கிறது என்னன்னா, இப்போ 8 வரைக்கும் வந்தாச்சு, 8 விழுக்காடு வாக்கு வந்துருச்சு. அடுத்து இப்போ கூட நம்ம கூட கூட்டணியில வந்து சேர்றதுக்கு அந்த அளவுக்கு மற்ற கட்சிகள் தயாரா இல்லை. ஏன்னா உறுதியா ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் அவங்களுக்கு பிறக்கல. அப்போ அந்த நம்பிக்கை நம்ம கூட சேர்ற கூட்டணி கட்சிகளுக்கு வரணும் அப்படின்னா கிட்ட குறைஞ்சது ஒரு 15 விழுக்காடு வாக்காச்சு இருக்கணும். நம்ம கிட்ட ஒரு 15 விழுக்காடு வாக்கு இருக்குது. அப்போ மற்ற கட்சிகள்லாம் ஒன்னா சேரும்போது ஒரு 35 விழுக்காடு ஒரு 40 விழுக்காடு ஒன்னா சேரும். அப்போ நம்ம வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னும் போது கூட்டணி கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஓகே இந்த 15 வர்ற வரைக்கும் தான் கஷ்டப்பட்டு இந்த 15 நம்ம தனியாவே அடைஞ்சிடலாம். ஏன்னா இப்ப நம்ம போய் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சோம்னா நம்மளோட அந்த தனித்துவம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனியாவே ஒரு 15 வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கட்சி, அப்போ நம்ம கூட எல்லாரும் கூட்டணி வைப்பாங்க. அப்போ நடக்கக்கூடிய ஆட்சி நம்ம நினைக்கிறத அதை செயல்படுத்தக்கூடிய ஆட்சியா அமையும் அப்படின்றது அண்ணன் சீமான் அவர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது வரைக்கும் கொஞ்சம் தனியாவே போகலாம், நம்ம தனித்துவத்தை இழக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவர் நினைப்பாரு. இப்ப கொள்கையும் முக்கியம், கூட்டணியும் முக்கியம். அந்த கணக்குல திமுக செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் ஒரே கொள்கையில பயணிக்கக்கூடிய நபர்கள் தான். பெரியாரை உள்வாங்கி அம்பேத்கரை உள்வாங்கி ஒரு விஷயத்த அவங்க கட்டமைக்கிறாங்க. இப்போ தமிழ் தேசியத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்க ஒரு கட்சியா இருக்கான்னு பார்த்தோம்னா அது அப்படி கிடையாது. இங்க நிறைய சிறு சிறு கட்சிகள்லாம் இருக்கு. ஏன் அந்த சின்ன கட்சிகள்லாம் கூட்டணிக்கு சேர்த்துக்க மாட்டாரு? இல்ல அரசியல், அதாவது தேர்தலில் போட்டியிடக்கூடிய சின்ன கட்சிகள் எதுவும் எல்லாம் இயக்கங்களா தான் இருக்கு. இல்ல அவங்க கூட பெரிதளவுல சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்காத. இப்ப போன தடவை கூட இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்குன்ட்டு ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினாங்க இல்லைங்களா. அதுல பாருங்க நிறைய அமைப்புகளை சேர்ந்த நிறைய தலைவர்கள் வந்து அந்த அமைப்பு இதுல கலந்துக்கிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப கூட பாருங்க நம்ம அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கூட தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சுதான் இருக்காரு. அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு அந்த அமைப்புகள் இருந்து ஆதரவு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒன்னும் இல்லை, இஸ்லாமியர்கள் கூட பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் தடா ஜே ரஹீம் அவர்கள் கூட தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஆதரவுலாம் இருந்துட்டு தான் இருக்குது. கட்சிகளா யாரும் இன்னும் வந்து இணையில. அது வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியா நாம் தமிழர் கட்சி உருவெடுத்ததுக்கு அப்புறமா மற்றவங்க தானே தேடி வருவாங்க அப்படிங்கிறது தான். இப்ப எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்து தோய்வு நிலையில இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையுமே கடுமையான சவால்களை சந்திச்சு தான் அவங்க மேல வராங்க. ஆனா இன்னுமே வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலன்னு சொல்லி தான் நாம் தமிழரை தொடர்ந்து விமர்சனம் பண்றாங்க. எந்த இடத்துல லைட்டா சறுக்கிற மாதிரி இது வரைக்கும் எதுவும் சறுக்கல் இல்ல பரத். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆரம்பத்துல இருந்து அவங்களோட கிராஃப் வந்து இப்படியே தான் இருக்குது. 8ன்றது கடைசியா வந்து நின்றுருக்கு. இப்ப இப்ப வர தேர்தல்லாம் இதுக்கு மேல போதா இல்ல சறுக்குதா அப்படிங்கிறது இந்த 2026 தேர்தல் முடிவுல தான் நமக்கு தெரிய வரும். அப்ப சறுக்கல் அப்படிங்கிறது இது வரைக்கும் அவங்களுக்கு இல்ல. ஆனா என்னன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படியாவது திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான் திமுக எதிர்நிலையில இருக்கிற கட்சிகளும் செயல்படுது. அதே போல மக்களுடைய மனநிலையும் அதுவா தான் இருக்குது. இப்போ ஒரு கம்பேரிசன் இவங்க கூட சொல்றாங்க என்ன அப்படின்னா, இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்குது. இப்ப திமுக இருக்கிற விமர்சனமே அதுதான். அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்குது. ஒருவேளை
நாளைக்கு அதிமுக கூட்டணியே ஜெயிச்சாலும் கூட நடக்க போறது அதிமுக ஆட்சியா இருக்காது, பாஜக ஆட்சியா தான் இருக்க போகுது. அதனால பாஜக பதில் திமுக எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த திமுக இருக்கிறவங்க சொல்றாங்க. திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிற கூட்டணி கட்சிகள் அவங்க சொல்றாங்க. திருமாவளவன் அவர்கள் அது தனியா பேசலாம், அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை முடிச்சிடலாம். என்ன அப்படின்னா, இப்ப நான் தெரியாம தான் கேட்கறேன், இப்ப திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்க தமிழ்நாட்டுல, இப்ப பாஜக நினைக்கிறது எதுவுமே செயல்படுத்தவே இல்லையா? நடத்திட்டு தான் இருக்காங்க. நீட்டை தடுத்துட்டீங்களா, ஒழிச்சிட்டீங்களா நீட்டை? இல்ல பாஜக இதுவரைக்கும் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்க அப்படியே அப்புறப்படுத்தீங்களா தமிழ்நாடு விட்டு? எதுவுமே பண்ணல. இப்பதான் 40 எம்பிக்கள் போயிருக்காங்க, போயிட்டு கண்டிப்பா மாற்றத்தை உருவாக்கும். எப்ப போனாங்க 40 எம்பிக்கள்? போய் எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 6 மாசம் ஆகுதுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போயிடுவாங்க. போயிட்டு பாராளுமன்றத்திலே திருப்பி போட்டுருவாங்க, பார்க்கலாம். அப்படி என்னத்தான் திருப்பி போடுறாங்கன்னு பார்க்கலாம். பரத், ஒரு விஷயம் பரத், சிம்பிள், என்ன தெரியுமா? இப்போ பாஜகவோட ஆட்சி இங்க நடக்குதா இல்ல காங்கிரஸோட எங்க ஆட்சி நடக்குதா அப்படின்னா, மாநிலத்துக்குன்ட்டு அதிகாரம் இல்லாத வரைக்கும் அது யார் வந்தாலும் அவங்களோட ஆட்சி தான் நடக்கும். அது இங்க திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, சென்ட்ரல்ல காங்கிரஸோ பிஜேபி யார் இருக்காங்களோ அவங்க நினைச்ச திட்டத்தை அவங்க செயல்படுத்தி தான் தீருவாங்க. எப்ப இது தடுக்கப்படும்னா, மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும். இந்தியா முழுக்க அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு பரவலாக்கப்படணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய சுய நிர்ணயத்தை உரிமை நமக்கு இருந்தா மட்டும்தான் அது நடக்குமே தவிர, அது வரைக்கும் எந்த கட்சி வந்தாலும் அவங்க நினைச்சதை அங்க பண்ணத்தான் போறாங்க. ஓரளவுக்கு போராடி தடுக்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை இவங்க சொல்றாங்க, அதிமுக பாஜகவோட ஆட்சி தான் நடக்கும்ட்டு. எப்படி நடக்கும் சொல்லுங்க பாலாம். இப்போ டீலிமிட்டேஷன் விஷயத்தை எடுத்துக்காங்க. இவங்க கடுமையா எதிர்க்கிறாங்க திமுக. ஏன்னா இப்ப அவங்க ஆளுங்கட்சி இடத்துல இருக்கிறாங்க, அது கொண்டு வரது பாஜகன்றதால எதிர்க்கிறாங்க. இப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காரு டீலிமிட்டேஷன் விஷயத்தை பத்தி? அவர் எதிர்க்க விடமாட்டோம் தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா, மாநில உரிமைகள் எதையுமே நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், அந்த நேரத்தில் எதுவா இருந்தாலும் நாங்க எதிர்ப்போம் தான் சொல்லியிருக்காரு. ஒண்ணும் இல்ல, சிம்பிளா கேட்கறேன், இந்த 4 ஆண்டு வருஷத்துல பாஜக கொண்டு வந்த எத்தனை சட்டத்தை அல்லது எத்தனை விஷயங்கள் நீங்க தடுத்தீங்க போராடி சொல்லுங்க திமுக. அட்லீஸ்ட் போன ஆட்சியில அதிமுக இத்தனைக்கும் பாஜகவோட கூட்டணியிலேயே இருந்தாலும் கூட பாஜகவை எதிர்த்து சில விஷயங்களை எடப்பாடி அவர்கள் பண்ணாரு. RSS பேரணி கூட நடக்கிறதுக்கு தடை வச்சாங்க. வேல் யாத்திரையை தடை பண்ணாரு, விட முடியாதுன்னு தடுத்தாரு. தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாரு. இத்தனையும் பாத்தீங்கன்னா அது விவசாயிகளுக்கு பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மத்திய அரசோட திட்டம், அதுக்கு தடை போட்டாரு. கூட்டணியில் இருக்கும்போதே அவரு கூட்டணி கட்சியை எதிர்த்தாரு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? அப்படின்னும் போது மாநில அரசுகளுக்கு எந்த அளவுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்குதோ அது வரைக்கும் அவங்க செயல்படலாங்க. அது சென்ட்ரல்ல யார் இருந்தாலும் அந்த அளவுக்கான அதிகாரம் நமக்கு இல்லை. சோ இதுல திமுகவா அதிமுகவான்றது இல்ல. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, போதும்பா முடியல எங்களால. ஏன்னா 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இல்லை. அது போக அப்ப கலைஞர் இருந்தாரு, இப்போ ஸ்டாலின் வந்திருக்காரு. ஒருவேளை அவரோட ஆட்சி தான் அப்படி மோசமா இருந்திருக்கலாம். ஒருவேளை ஸ்டாலின் வந்தா கொஞ்சம் பெட்டரான ஆட்சி நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல, புதுசாக தான் இப்போ ஸ்டாலின் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டா கொண்டு திமுக உட்கார வச்சாங்க. இப்ப மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவுட் ஆஃப் த ஃப்ரையிங் பேன் இன்டு த ஃபயர் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்பா இதுக்கு அந்த 10 ஆண்டு ஆட்சியை பரவாயில்லடான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல எடப்பாடி அவர்கள் கூட இன்னும் அவர் ஆட்சிக்கு வரல. போன தடவை அது என்னது, ஒரு ஆக்சிடென்டலா வந்தாரே தவிர அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வரல. இன்னொரு விஷயம், அண்ணன் சீமான் அவர்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, எப்போ 2021 தேர்தலுக்கு முன்னாடி. என்ன அப்படின்னா, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராதனால கட்சியை காப்பாத்திருக்கே அவர் போராடிட்டு இருக்கிறாரு. கட்சிக்குள்ள இருக்கிற உள்ள இருக்கிற விஷயங்களே அவரால் சரி பண்ண முடியல. அப்போ கட்சியவே நடத்த முடியலன்னும் போது ஆட்சி நடத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஆட்சிக்கு வந்தா நிறைய விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு, நிறைய சுயமா முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்களே ஒரு இன்டர்வியூல எழுதுறாரு. அப்படிங்கும் போது சரி, அப்படி ஒரு வாய்ப்பு தான் ஒருவேளை கொடுக்கணும்னு மக்கள் தீர்மானிச்சா கொடுத்துட்டு போட்டுமே, பார்க்கலாம். பார்த்தாச்சு 5 வருஷம் டிஎம்கேவை இன்னொரு பரிசோதனை பண்ணியாச்சு, இது வேலைக்காக தெரிஞ்சு போச்சு. இன்னொரு 5 வருஷம் அவங்களுக்கு அப்படிதான் எடப்பாடி கையில் கொடுக்குறதா கொடுக்கட்டும், பார்க்கலாம். ஒருவேளை அதுவும் இதே மாதிரி தான் இருக்குல்ல, இல்லை இதோட மோசமாக அதையும் தூக்கி போட்டுட்டோம் இல்லைங்களா? ஏன்னா இப்ப இருக்கிற ஒரே ஒரு வழிங்க, திமுகவை வீழ்த்தணும், வேற வழி இல்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்டயே கேட்கறேன், நேர்மையை கேட்கறேன், நம்மள மாதிரி இருக்கிற ஊடகத்துல பணிபுரியறவங்க அல்லது செயல்படுறவங்க போன ஆட்சியில சுதந்திரமா இருந்த மாதிரி இப்ப சுதந்திரமா இருக்க முடியுதா? ஒண்ணு இல்ல, சுருக்கமா சாட்டை துறைமுறை எடுத்துக்கங்க அல்லது நம்ம பரிதாபங்கள் சேனல் எடுத்துக்கங்க. அவங்கெல்லாம் எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்ஸையும், அதாவது அவங்க ஆட்சியில் இருக்கும் போதே. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களையும் ட்ரோல் பண்ணாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு இப்ப பண்ண முடியுதா? இப்போ கருத்து சுதந்திரம்ங்கிறது இங்க நசுக்கப்பட்டு போயிடுச்சு. அதுக்காகவாச்சும் இந்த ஆட்சி போகணும் அப்படின்றத நம்மளோட விருப்பம். நமக்கு அதிமுக வருதா, இல்ல விஜய் ஆட்சி அமைக்கிறாரா, இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி அமைச்சா சந்தோஷம் தான், யாரு வேணானது. பல தொலைநோக்கு திட்டங்கள் இப்பயே நிறைவேறுதுன்றது பெருமகிழ்ச்சியோட நம்ம வரவேற்கலாம். ஆனா சாத்தியக்கூறுகள் யார் இங்க வந்தா திமுகவை வீழ்த்துறதுக்கான வலிமையோட இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்ல. அப்படின்னும் போது ஒரு வேளை மக்கள்
என்ன முடிவெடுக்கிறாங்களோ நம்ம பார்க்கலாம். தேர்தல் வரும்போது தான் தெரியும். ஏன்னா இங்க களத்துல வந்து திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு, திமுக வர்சஸ் நாம் தமிழர் ஒரு டேர்ம் இருக்கு, திமுக வர்சஸ் தமிழக வெற்றிக்கழகம் சொல்லி இப்போ புதுசாக ஒரு டேர்ம் உருவாயிருக்கு. இந்த டேர்ம்ல எது ரொம்ப வீரியமா திமுக எதிர்க்கிறதுக்கு வலுவான சக்தியா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? திமுக வர்சஸ் அதிமுக, நாம் தமிழர், டிவிகே. தாவேகா பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த தடவை திமுகவை எதிர்த்து அவங்களால ஜெயிக்க முடியாது. குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வந்து திமுக கிட்ட இருந்து அவங்க பறிக்கலாம். அது ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா தாவேகா வீக்கன் பண்றது, வலிமை இழக்க செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா திமுக தான். பெரும்பாலும் இந்த கிறிஸ்தவ வாக்குகளாக இருக்கட்டும் அல்லது பட்டியல் சமூக வாக்குகளாக இருக்கட்டும் பெரும்பாலும் அவர் எடுக்க போறாரு அப்படிங்கறத சர்வே சொல்லுது. அதுவும் இல்லாமல் அவர் நிறைய பாதிரியார்கள் எல்லாம் சந்திச்சு அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னும் போது அந்த வாக்குகள் அவர் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது திமுகவை வலிமை இழக்க செய்யும். அதே போலதான் நாம் தமிழரும் டார்கெட் பண்ற வாக்குகள் விட அவர்களுக்கு ஆல்ரெடி பலமா இருக்கக்கூடிய வாக்குகள் பட்டியல் சமூக வாக்குகள். இப்ப கூட திரும்ப வந்து நேற்று பிரஸ் மீட் பாத்தீங்கல்ல, கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனா எதையும் எங்களால் கேட்டு பெற முடியாது. பத்திரிகையாளர் கேட்கறாரு, இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்ற மாதிரி நீங்க பேசி அந்த கூட்டணியில வந்து உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த வன்முறைகளுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு தீர்வு காணலாம் இல்லைன்னு கேட்கறாரு. அப்ப இவர் சொல்றாரு, காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்கற அளவுக்கு நாங்க பெரிய கட்சி இல்லை, எங்களுக்கு அவர் வலிமை இல்லை, நாங்க இன்னும் பெரிய கட்சியை வளர்ந்து நாங்க அந்த இடத்துக்கு போவோம்னு சொல்றாரு. ரைட்டு தான், கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதான் அல்லது வந்து என்னோட தயவால் தான் உன்னால ஆட்சி நடத்த முடியும்ன்ற நிலைமை இருந்தா மட்டும்தான் அந்த வலிமை கேட்கறதுக்கு எனக்கு இருக்குது. அப்பதான் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் செயல்படுத்த முடியும். நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இதை கேட்கறதுக்கு எதுக்கு இது வேணும்? கூட்டணி நீங்க தானே டெய்லி என்ன சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க திமுகவுக்கு, சமூக நீதி ஆட்சி, அதனாலதான் நாங்க கூட்டணி வச்சுட்டு இருக்கிறோம், சனாதானத்தை எதிர்க்கிறோம். அப்புறம் அவங்க கட்சி அவங்க ஆட்சியில நீங்க கூட்டணியில் இருக்கும்போது ஏன் இப்படி நடக்குது? இந்த மாதிரியான உருட்டுலாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ பார்ப்போம் என்னதான் இந்த தேர்தலில். அதனால அதான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தடவை திமுகவோட விசிகா இருக்கிறது திமுகவுக்கும் பலனளிக்காது அப்படின்னு தான் தோணுது. ஏற்கனவே விசிகா மேல கடும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் நமக்கு ஆல்டர்னேட்டிவா யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் விஜய் இருக்காரு, ஒரு பக்கம் சீமான் இருக்காரு. அப்படின் போது அது சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொறுத்து பார்ப்போம் பிரதர். ரொம்ப நன்றி, டைம் ஒதுக்கி நமக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிரதர்.